நான் இப்பொழுது கென்யா நாட்டில் தலைநகர் நைரோபியிலிருந்து மேற்கில் ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கே உலக புகழ்பெற்ற ரிஃப்ட் வேலி பெரும்பிளவு பள்ளத்தாக்கு இதோ கண் முன்னால் இருக்கின்றது. நீங்கள் இதில் பார்த்தா த கிரேட் ரிஃப்ட் வேலி ஃப்ரம் மொசாம்பிக் டு த ரெட் சி, அதாவது கீழே மொசாம்பிக் நாட்டிலிருந்து மேலே செங்கடல் வரை, அதாவது அதையும் தாண்டி லெபனான் நாடு வரை கிட்டத்தட்ட 9600 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பிளவு பள்ளத்தாக்கு இருக்கின்றது என்று இங்கே போர்டு வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் இங்கிருந்து இவ்வளவு தொலைவிற்கு போகிறது. அந்த கோடு போட்டிருக்கின்றது இல்லையா, அந்த கோடு போட்டிருக்கின்ற இடத்திற்கு மேலே போய் ஆசியாவில் லெபனான் நாட்டு வரை தொடர்கிறது கடலுக்கடியிலும். இந்த பள்ளத்தாக்கில் இது உலகத்திலே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இடம். இந்த பள்ளத்தாக்கில் பல ஏரிகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம். இந்த பகுதியில் மேலே இப்பொழுது நான் ஆனால் சில விக்கிபீடியாவில் 7000 கிலோமீட்டர் நீளம் என்று போட்டிருக்கிறார்கள். இவர்கள் 9600 கிலோமீட்டர் நீளம் என்று போட்டிருக்கிறார்கள். என்னுடன் என்னை கென்யாவிற்கு வர வைத்து வீட்டில் தங்க வைத்து என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற முதுகுளத்தூர் காடமங்கலை சேர்ந்த ராஜா இளங்கோன் அவர்களும் நிற்கின்றார். இப்பொழுது நான் இந்த ரிஃப்ட் வேலியை ஒரு நிமிடம் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கின்றேன். இதனுடைய அழகை பாருங்கள். இப்படி ஒரு இடத்தை நாம் வேறு எங்கும் பார்க்க முடியாது. ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் பார்க்க முடியும். கென்யாவின் ரிஃப்ட் வேலி பெரும்பிளவு பள்ளத்தாக்கு. இது நமது ஊட்டி கொடைக்கானல் போல மலை இருந்தாலும் அதே போல பெரிய ஏற்றம் கிடையாது. இது சின்ன சின்ன மலைகள், குறுகிய மலைகள். வழிநடுகே ஆங்காங்கே பிளம்ஸ் பழங்களை தூக்கி கொண்டு விற்று கொண்டிருக்கின்றார்கள்.